Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் அவியல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அவியல் செய்யறதுக்காக நான் இங்க 6 வகையான காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளை பூசணிக்காய், அரசாணிக்காய், கேரட், பீன்ஸ், சேனைக்கிழங்கு, வாழைக்காய், இந்த எல்லா காய்கறிகளும் ஒரே மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி மட்டும் இல்லைங்க, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வேறு முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகா ஜஸ்ட் நடுவில் கீறி போட்டிருக்கேன். காய் வேக வைக்கிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த காய்கறியில் சேர்க்க வேண்டிய ஒரு கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/2 மூடி தேங்காய், 1 பச்சை மிளகா 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 சின்ன வெங்காயம், இதையெல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு தடவை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம குழம்புக்கெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஜஸ்ட் நொறுங்குற அளவுக்கு ஒரு தடவை பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச காய்களெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த தேங்காய், சீரகம், அப்புறம் அந்த பச்சை மிளகாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகும். மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி அதில் அதிகமாக புளிப்பு இல்லாத மீடியமாக இருக்கிற கட்டி தயிர் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு தடவை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போது இது கூட ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா அந்த அவியலில் இறங்கும். இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான சுவையான ஓணம் ஸ்பெஷல் அவியல் ரெசிபி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஓணம் ரெசிபீஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.